பிளடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, லவ் ஸ்டோரி பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோ போட்டதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் வந்து லவ் ஸ்டோரி பார்ட் 2 சீக்கிரம் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடி பேர் எனக்கு சரியாக தெரியல, இங்கே மென்ஷன் பண்ணுற பாருங்கள். அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம பார்ட் 2 போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய பேக் எடுத்து அவர் மாட்டின்னு வருவார், அப்படியே நடந்து போவோம் பேசிக்கினே. என்கிட்ட பேச மாட்டார், என்கிட்ட எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக பேச மாட்டார். ஒருத்தவங்கிட்ட சொல்லி சொல்லி அப்படி தான் என்கிட்ட அவர் பேசியிருந்தார். எப்படியோ ஒரு 2 வருஷம் கிட்ட அப்படி தான். நாங்கள் மொத்தமாக லவ் பண்ணது வந்து எத்தனை வருஷன்ட்டு 9 இயர்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. போன வீடியோ எதில் முடித்தோன்னா, வயசு கோளாறு அப்படின்னு சொல்லி 9 இயர்ஸ் லவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி எண்டிங்கில் முடிச்சிருப்பேன். அதாவது வயசு கோளாறுனா அந்த வயசில் லவ் வருது போகிறது தான், அந்த மாதிரி தான் வந்து போச்சு எனக்கு லவ். 9 இயர்ஸில் 2 இயர்ஸ் நாங்கள் சரியாக பேசிக்கவே இல்லை சொல்லப்போனால் சரியாக இல்லை, பேசிக்கவே இல்லை. அவர் வந்து என்கிட்ட பேசணுன்னா யார்கிட்டனா சொல்லி அனுப்பி தான் என்கிட்ட பேசுவாங்க. ஏதாவது சொல்லணும் இல்லை ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அனுப்பி அப்படி தான் என்கிட்ட அந்த நியூஸ் வரும். நான் வந்து பதில் சொல்லுவேன், அதுக்கு என்ன ஏதுன்ட்டு. அவங்க அங்கே போய் சொல்லுவாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்தது எங்களால் ஒரு 2 இயர்ஸாகவே. அப்புறமா சம்மர் லீவ் விட்டாங்க, எக்ஸாம் டைம் முடிஞ்சு சம்மர் லீவ் விட்டாங்க. சம்மர் லீவ் விட்டோடனே அவர் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ தான் இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே எங்கள் லவ். உண்மையான லவ்வா பொய்யான லவ்வான்றது இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க ஊருக்கு போயிட்ட பிறகு என்ன ஏது ஒன்றுமே எங்களுக்கு பேசிக்க இதுவே இல்லை, ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் பேசிக்கவே இல்லை அவங்க ஊருக்கு போனதுனால. நான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு பார்ப்பேன். அவங்க அம்மா கிட்ட அவங்கள பற்றி விசாரிச்சுட்டே இருப்பேன், எப்போ வருவாங்க ஏது வருவாங்க அப்படின்ட்டு. சரி ரிசல்ட்டுக்காக அவங்க இங்கே வருவாங்க, அவங்கள நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து அவங்க மிஸ் பண்ணாங்களா இல்லையான்றது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்கள அந்த டைமில். அவங்க வந்து இப்போ ஊர்லேருந்து வருவாங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஆனால் வரவே மாட்டாங்க அவங்க அம்மாவும் கால் பண்ணி கூப்பிடுவாங்க, வாப்பா வந்து போப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வரவே மாட்டார். அவர் அங்கே போயிட்டாருனாலே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுவார். ஏன்னா அங்கே அவரை வந்து அப்படி பார்த்துப்பாங்க அந்த இடத்துல. அவங்க அத்தைங்கெல்லாம் 7 அத்தைங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு ரிலேஷன் நிறைய. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க சொல்லிட்டு இந்த வீட்டு ஞாபகமே வராது. அவர் அங்கேயே இருந்துருவார். ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கெஞ்சினும் அவர்கிட்டலாம் வாங்கிட்டு அவங்க அம்மா ஆயா எல்லாம் கெஞ்சினா தான் அவர் இங்கே வருவார். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னா அப்படி இருக்கிறதுக்கு அவர் போயிட்டார். அவர்கிட்ட நான் பேசவும் முடியல, பார்க்கவும் முடியல. இப்படியே இருந்தது எனக்கு. சரி என்ன பண்ணுறது தெரியல. சரி பேசுறதுக்காக எதுனா நம்மளுக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஆனால் கிடைக்காது, சான்ஸே கிடைக்காது. இப்போ நான் அவங்க அம்மா கிட்ட வந்து நான் அவரை பற்றி விசாரிக்க அவங்க அம்மாவுக்கும் என் மேலே வந்து சின்னதாக டவுட் வந்துச்சு. பட் ஆனால் அவங்க வெளிப்படுத்திக்கல அந்த டவுட்டை. சின்னதாக அவங்களுக்கு டவுட் வந்துச்சு. சரி நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறமா அவருக்கு ரிசல்ட் வந்துச்சு. சரி ரிசல்ட்டுக்காவது வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அம்மா கிட்டே நான் கேட்டுக்கல. ஆனால் பார்த்தா அன்றைக்கும் வரல அவர். அதாவது ஃபோன்லேயே ரிசல்ட் தான் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம்ல, அதெல்லாம் ஒரு ஃபோன்லேயே பார்த்துட்டு அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கிறதுக்கு. அப்போவே முடிஞ்சிச்சு அவருக்கு. சொல்லிட்டார், இதோட நான் படிக்க மாட்டேன், போதும் நான் வேலைக்கு தான் போவேன், இல்லை வேறு எதனா பாலிடெக்னிக் அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு 10th ரிசல்ட் வந்தோடனே அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, எங்கள் வாப்பா ஸ்கூலில் போய் சீட் வாங்கிட்டு வரலாம், என்ன குரூப் எடுக்கணும் போய் பார்க்கலாம் வாப்பானா. இல்லைம்மா நான் வரல. ஆனால் இவர் வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிக்கவே இல்லை, எனக்கு வேணாம்மா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கவே இல்லை. அப்படியே இருந்துட்டார். பார்த்தா அவர் வரவே இல்லை. அன்றைக்கும் நான் பார்க்கலாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி நான் அவர் வருவார் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நான் கேட்கல வரான்ட்டு. அடுத்த நாள் தான் நான் கேட்டேன், ரிசல்ட்டு பார்க்க கூட வரல அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா வர மாட்டேங்கிறான், வருவான் லீவ்லாம் முடிஞ்ச பிறகு வருவான், ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது வருவான். அப்போ நான் சொல்கிறேன், இதேமாதிரி வந்து குரூப் எடுக்கணும், குரூப் நம்ம முன்னாடி அப்ளை பண்ணி வச்சா தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிளாஸ்க்கு போக முடியும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவங்க அம்மா வரமாட்றானே என்ன பண்ணுறது தெரியல, அவங்க ஆயாவை தான் கூப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் நோனி கேட்டால் அவங்களுக்கு ஒரு டவுட் வருமே சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை, விட்டுட்டேன். அப்புறமா ஒரு லீவ் முடிஞ்சு ஸ்கூல் எங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகிடுச்சு. அது வரைக்கும் அவர் வரவே இல்லைங்க. இப்போ நான் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பித்தேன். டெய்லி ரொம்ப எதிர்பார்ப்பேன் அவரை, ரொம்ப மிஸ் பண்ணானா அந்த டைமில் அவரை. அப்புறமா போக போயிட்டே இருந்தது. ஒரு 2 மந்த்து 3 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. அவர் வரவே இல்லை, வீட்டு பக்கமே அவர் வரல. அப்புறமா தான் வராரு.
எனக்கே தெரியாத ஒரு வருது. நான் ஸ்கூல் போயிட்டு வரேன், இவர் வந்து வெளியே சோஃபா மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சோஃபாவில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு கால் ஆடிக்கிட்டே உட்காந்துருந்தாரு. நான் வரேன் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பேசவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் பார்த்துட்டு அப்படியே நான் சைலண்ட்டாக என்ன பண்ணுறதுனே தெரியாது. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒன்றுமே புரியல. உட்காறேன், ஏந்துக்கிறேன், போய் பேசலாமா வேணாம், வெளியே வந்து நின்று பார்க்குறேன், திரும்பி பேசலாமா நம்ம திரும்பி உள்ளே போயிடுறேன், திரும்பி பேசலாமான்ட்டு வெளியே வர திரும்பி உள்ளே போயிடுறேன். இப்படியே தான் போயிட்டே இருந்தேன். அப்புறம் அவரே கூப்பிட்டு பேசுவார், நம்ம போய் பேச தேவையில்ல, அவர் பேசுகிறாரா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் இது பண்ணேன். பேசவே இல்லை. அவரும் கூப்பிட்டு சும்மா பார்த்து சிரிச்சுட்டு விட்டார் அவர். சரி அவரே இப்படி சிரிச்சுட்டு விடும்போது நம்ம கூப்பிட்டு பேசினா என்ன சொல்லுவார் சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு பேசிக்கல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாரா. அதுக்கப்புறமா அப்புறம் வந்துட்டு திரும்பி ஊருக்கு போகிற மாதிரி தான் அவர் வந்திருப்பார் போலைங்க, திரும்பி ஊருக்கு போகிற மாதிரி. அப்போ வந்து இதுமாரி வெளியே வந்து எனக்கு தெரியணுன்றதுக்காக அவர் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு, இந்தமாரி நான் வந்து இன்னும் 2 நாளில் ஊருக்கு போயிடுவேன், அவள்தான் சும்மா தான் வந்தேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், போயிடுவேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு வந்து எப்படியாவது நம்ம போக விடக்கூடாதுடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு போய் நான் மைண்ட் வாஷ் பண்ணுறேன். அம்மா வேண்டாம்மா அனுப்பாதீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க, வேறு எதனா படிக்க வைங்கம்மா, அங்கெல்லாம் போயிட்டா வேஸ்ட்டுமா, சும்மா தனமாக இருக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. அவங்களுக்கும் மைண்ட் மாற்றி விட்டேன் நான். அவங்களுக்கு எப்படியோ அவங்களுக்கும் மைண்டை மாற்றி விட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க வந்து போகாதடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு இல்லை நான் போகிறேன், நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்கக்கிட்ட, நான் போயிடுவேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் இப்படி பேசினேன், வேணாம் சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப மைண்ட் வாஷ் பண்ணிச்சுன்னா. அப்புறமா நானே போயிட்டு என்ன பண்ணேன், இந்தமாதிரி போவாத, இங்கே இங்கே ஏதாவது பண்ணு, வேலைக்கு போ, ஆனால் போவாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் இந்தமாரிலாம் சொல்லிக்கல, ஒன்று மிஸ் பண்ண எதுவுமே சொல்லிக்கல, நீ போவாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அவரும் கொஞ்சம் யோசிச்சார் போல இருக்கு, என்ன யோசிச்சாருன்றது எனக்கு தெரியல. அப்புறமா அவர் அங்கே போகல, விட்டார் அதோட. சரி நான் போகல அப்படி என்கிட்ட போகல. அப்புறமா அடுத்த நாள் தான் வந்து சொன்னார், நான் போகல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறமா கொஞ்ச நாள் வந்து வீட்டிலே தான் இருந்தார், ரோட்டுக்கு போகிறது வீட்டுக்கு வருது அப்படியே தான் இருந்தார். அப்போ வந்து ஓரளவுக்கு நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். எப்படி சொல்கிறது, ஏன்னா அவர் கேட்பார், பதில் சொல்கிறது, வெளியே எங்கன்னா போயிட்டு வரும்போது எங்கே போகிறேன்னு கேட்பார், கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்படி அந்தளவுக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் அவருக்கு வேலை கிடச்சிச்சு, அவர் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்ட பிறகு அந்த இயர் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் எங்கேயோ ஸ்ரீபெரும்புத்தூர் எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நான் அந்தளவுக்குலாம் இவரை நினச்சி பார்க்கல. அவர்கிட்ட ஃபோனும் இல்லை, என்கிட்டையும் ஃபோன் இல்லை. அங்கே போய் நான் ஒரு 3-4 டேஸ் ஆயிடுச்சு. நான் வரலன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், எங்கள் அம்மா நம்பர் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட இருக்குது. அவங்க ஃபோனை வாங்கி அவங்க சிஸ்டர் ஃபோன்லேருந்து எங்கள் அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணார். எங்கள் அண்ணன் கையில் தான் அம்மா ஃபோன் இருக்கும் அப்போல்லாம். அதனால் எங்கள் அண்ணன் ஃபோன் பாட்டு கேட்டுட்டு நானும் எங்கள் அண்ணன் பஸ்ஸில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க சிஸ்டர் எங்கள் அண்ணன்கிட்ட பேசுவாங்க. அதனால் அவங்க வந்து இந்தமாரி வந்து என்ன பண்ணுறீங்க, ஊரில் இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு அவங்க அக்கா கேட்டு பேசிட்டு, எங்கள் ஷர்மி எங்கே காணோம், ஆளே காணோம், வந்து பார்த்துட்டு போயிட்டோம், ஃபோன் கொடு அப்படின்னா. எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட ஃபோன் கொடுக்கும்போது ரெக்கார்ட் போட்டு கொடுத்துருக்கான். நான் வந்து தூங்கிட்டு வந்தேன் பஸ்ஸில். இவங்க தான் பேசுகிறாங்கன்றதும் எனக்கு தெரியாது. எங்கள் அண்ணன் இந்தா பேசுகிறாங்க பாரு அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன், பேசு அப்படின்னாங்க. அப்புறம் ரெக்கார்ட் போட்டு கொடுத்துட்டு நான் கவனிக்கல தூக்கத்தில், அப்படியே ஃபோனை காதில் வச்சு பேசிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அக்கா தான் பேசினாங்க என்கிட்ட, எங்கடி இருக்கிற, இன்னும் வரல, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, வந்துன்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு அவங்க வாங்கிட்டாங்க. இவர் வாங்கிட்டு ஹலோ என்ன பண்ணுற, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபோனில் பேசிக்கிது. என்ன பண்ணுற அப்படின்ட்டு பேசுகிறாரு. நானும் பேசுகிறேன், இந்தமாரி வந்துன்னு இருக்கேன் அப்படின்ட்டு. அவன் அக்கா கிட்டே பேசுகிற வரைக்கும் நான் வந்து சவுண்டாக பேசினேன். அவர் ஃபோன் வாங்கி பேசினோடனே என் வாய்ஸே லோவாகிடுச்சு அப்படியே. அப்போயே எங்கள் அண்ணன் என்னை பார்க்க ஆரம்பித்தான். அது வந்துன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி இதோ வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு சரின்ட்டு நான் கட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் பக்கத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது. பழைய ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட்னா அந்த ஃபோனும் பக்கத்தில் இருக்க அந்த ரெண்டு இதுவாக இருக்கும், அப்படி தான் இருந்தது. அது ஐயோன்ட்டு கட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணலாம். எங்கன்னா டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டான். ஃபோனை பிடிங்கிட்டு உடனே ஹெட்செட்டை அவங்க ஹெட்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஹெட்செட்டை சொருவிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்குறான். கேட்டுட்டு அதோட எங்கள் அம்மா கிட்டே போய் எதோ சொல்லிட்டான் காதில், இந்தமாரிம்மா இந்தமாதிரி பேசுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணனும் என்னை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. கேம்சி ஆண்டு இறங்கிட்டோம் நாங்கள் பஸ் ஸ்டாப்பு. கேம்சி ஆண்டு வந்து ஆட்டோ தான். ஆட்டோ ஏறிட்ட பிறகு எங்கள் அம்மா ரொம்ப திட்டுறாங்க, என்னை பயங்கரமாக திட்டுறாங்க.
இதெல்லாம் நான் என்னதான் பார்த்து வளர்த்தாலும் இதெல்லாம் எனக்கு இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இதெல்லாம் வச்சு போட்டுரு வேஸ்ட் இது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. திட்டினாலுமே எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு என்ன ஆச்சு மாட்டிக்கணும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பயந்துக்கினே போகிறேன் வீட்டுக்கு. போனால் எங்கள் அண்ணன் யார்கிட்ட பேசினேன் ஃபோனில் அப்படின்னு கேட்டான். திவ்யா தான் பேசி, வேறு யார் பேசினா, சாரி மென்ஷன் பண்ணிட்டேன் நேமே, அவங்க அக்கா தான் பேசினாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவன் பொய் சொல்லாமல் சொல்லி வேறு யாருமே உங்ககிட்ட பேசலையா அப்படின்ட்டு. இல்லை என்கிட்ட யாருமே பேசலை, அவங்க தான் பேசினாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சு, எங்கள் அண்ணன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டான், நீ பண்ணுறது சரியில்லை அப்படி இப்படின்ட்டு அடிக்கலாம் அடிக்க வந்தாங்க. இல்லை பயங்கரமான அடியே வாங்கிட்டு உண்மையை சொன்னால் விட்டுருவேன், உண்மையை சொல்லுன்றாங்க. ஆமாம் நான் பேசினேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஒத்துக்கிட்டு செம்ம அடி வாங்கிட்டேன். வாங்காத உதே கிடையாது. நான் எங்கள் அண்ணன்கிட்ட செம்ம அடி வாங்கிட்டேன். எங்கள் அம்மாவும் செம்ம திட்டிட்டு யாருமே என்கிட்ட பேசாதே ஆகிட்டாங்க. நீ அதான் ப்ராமிஸ் பண்ணு, இனிமேல் நான் பையன்கிட்ட பேச மாட்டேன் சொல்லி ப்ராமிஸ் பண்ணு சொல்லி ப்ராமிஸ் வாங்குறாங்க எங்கள் டேடி மேலே. ஏன்னா எங்கள் டேடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு எங்கள் அப்பா மேலே ப்ராமிஸ் வாங்குறாங்க. சரி நானும் போய் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பக்கத்து வீடு. அப்புறம் அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, ஃபஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்போல்லாம் வந்ததுனால அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் ஒத்த செவல் மாதிரி தான் நடலாம் தெரியும்ல அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. அவங்க அம்மா எட்டி பார்த்துட்டே இருந்தாங்க என்னாச்சுன்ட்டு. அம்மாட்ட கேட்டாங்க என்ன ஆச்சு, ஏன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அம்மா எதுவுமே சொல்லிக்கல. அப்படியே வாங்கிட்டே இருந்தேன். அடி வாங்கிட்டு பேசாதே அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது. நான் எப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்மி. பாய்.